அனைத்து அரசு பஸ்களிலும் டிஜிட்டல் பயண அட்டை திட்டத்தினை தமிழக அரசு விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளது. சென்னை மாநகர அரசு பஸ் பயணிகளுக்கு பணமில்லா பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் சிங்காறு சென்னை டிஜிட்டல் பயண அட்டையினை ஜனவரி 6ஆம் தேதி அறிமுகப்படுத்தியது. இந்த அட்டையின் மூலம் அரசு பஸ்களில் மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயில்களிலும் பயணிக்கலாம். இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. எனவே தமிழக அரசு அனைத்து போக்குவரத்து கழக பஸ்களிலும் இது போன்ற டிஜிட்டல் பயண அட்டையை அறிமுகம் செய்ய உள்ளது. இதனால் டிக்கெட் பிரிண்ட் செய்யும் செலவும் குறைக்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் பயண அட்டை என்பது நியர் ஃபீல்ட் டெக்னாலஜி தொழில்நுட்பத்துடன் இயங்குகிறது. தற்பொழுது கண்டக்டர்கள் பயன்படுத்தி வரும் மின்னணு டிக்கெட் வழங்கும் கருவியில் டிஜிட்டல் பயண அட்டை சீட்டினை தொட்டவுடன் பயண சீட்டிலிருந்து பயணம் செய்வதற்கான பணத்தினை போக்குவரத்து கழக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அதன் பின்னர் கண்டக்டர்கள் டிக்கெட் வழங்குவார்கள். இந்த டிஜிட்டல் பயண அட்டையை பஸ் பயணிகள் முன்கூட்டியே ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். தற்பொழுது டிஜிட்டல் பயண அட்டையை பயன்படுத்தும் போது பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கப்படுகிறது. இனிவரும் காலங்களில் டிக்கெட் இல்லாமலேயே பயணம் செய்வதற்கான திட்டமானது அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.